ராமேஸ்வரம் ரயில் நிலையம். ராமேஸ்வரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருந்த தனுஷ்கோடி நகர ரயில் நிலையம். இது இந்திய ரயில்வே வரலாற்றிலேயே மிகப்பெரிய இயற்கை பேரழிவு. 1964 டிசம்பர் 23. அந்த கோர இரவு 1964 டிசம்பர் 23 நள்ளிரவு 24 அதிகாலை மன்னார் வளைகுடாவில் உருவான பயங்கர புயல் தனுஷ்கோடியை தாக்கியது. 25 மீட்டர் உயர ராட்சத அலைகள் ஊருக்குள் புகுந்தது. தனுஷ்கோடி நகரமே கடலால் மூழ்கடிக்கப்பட்டது. அப்போது தனுஷ்கோடி ஒரு பெரிய நகரம். துறைமுகம், சுங்க அலுவலகம், தபால் நிலையம், தேவாலயம், விநாயகர் கோவில், ரயில் நிலையம் எல்லாம் இருந்தது. புயலில் எதையும் விட்டு வைக்காமல் எல்லாம் அழிந்தது. ஓடும் ரயிலை கடல் விழுங்கியது. அன்றிரவு ராமேஸ்வரத்திலிருந்து தனுஷ்கோடிக்கு பாம்பன் தனுஷ்கோடி பாசஞ்சர் ரயில் புறப்பட்டு சென்றது. புயல் வீசிய சமயம் தனுஷ்கோடி ரயில்வே நிலையத்திலும் துறைமுகத்திலும் ஆயிரக்கணக்கான மக்கள் இருந்தனர். ரயிலில் 115க்கும் மேற்பட்ட பயணிகள், மாணவர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. புயல் அலையில் அந்த ரயிலே தண்டவாளத்தோடு கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டு ஜலசமாதியானது. இந்திய ரயில்வே வரலாற்றில் 25 மீட்டர் அலைகள் ரயிலை கடலில் வீசிய ஒரே சம்பவம் இதுதான். அதன் பிறகு தனுஷ்கோடி பேய் நகரம் என்று அரசால் அறிவிக்கப்பட்டு ரயில் சேவை நிரந்தரமாக நிறுத்தப்பட்டது. அதன் மூடப்பட்ட தேதி 23 டிசம்பர் 1964. இப்போது என்ன இருக்கிறது? புயலில் அழிந்த ரயில் நிலையம், தேவாலயம், தபால் நிலையம், சுங்க அலுவலகம் ஆகியவற்றின் சிதிலமடைந்த கட்டிடங்கள் இன்னும் தனுஷ்கோடியில் நினைவு சின்னமாக நிற்கிறது. அதை பார்க்கத்தான் இப்போதும் சுற்றுலா பயணிகள் போறாங்க. சமீபத்தில் அந்த 1964 புதைந்து போன ரயில் தண்டவாளத்தின் கருங்கற்கள் கூட கடல் அரிப்பில் மீண்டும் வெளியே தெரிந்தது என்ற செய்தி வந்தது. அந்த பழைய வழித்தடத்தை தான் இப்பொழுது இந்திய ரயில்வே மீண்டும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி இடையே புதிய ரயில் பாதையாக உருவாக்க முயற்சி செய்கிறது. 1964 முன் குட்டி சிங்கப்பூர். 1964 முன் தனுஷ்கோடி ஒரு பேய் நகரம் இல்லை. அது ஒரு பெரிய தொழில் நகரம். இதற்கு குட்டி சிங்கப்பூர் என்றே பெயர் இருந்தது. எல்லா வசதியும் இருந்தது. ரயில் நிலையம், பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தபால் நிலையம், துறைமுகம், கோயில், சர்ச் என எல்லா வசதிகளுடன் விளங்கியது. போக்குவரத்து: சென்னை எழும்பூரில் இருந்து தனுஷ்கோடி வரை போர்ட் மெயில் எக்ஸ்பிரஸ் ரயில் ஓடியது. அங்கிருந்து கப்பல் மூலம் இலங்கை தலைமன்னாருக்கு செல்லலாம். அழிவு நாள் டிசம்பர் 23, 1964. வங்கக்கடலில் உருவான பயங்கர புயல் 25 அடி உயர சுனாமி அலையுடன் தாக்கியது. பாம்பன் தனுஷ்கோடி பயணிகள் ரயில் 200 பேருடன் கடலில் மூழ்கியது. ஒரே இரவில் நகரமே காணாமல் போனது. அரசு தனுஷ்கோடியை வாழ தகுதியற்ற பகுதியாக அறிவித்தது. 1964 முதல் 2016 வரை சாலையே இல்லாத காலம். புயலுக்கு பின் ரயில் மற்றும் சாலை போக்குவரத்து முற்றிலும் துண்டிக்கப்பட்டது. அரிச்சல் முனைக்கு செல்ல மணல் திட்டில் நடந்தோ அல்லது 4 ஜீப்புகள் மூலமோ தான் செல்ல முடியும் என்ற நிலை 2016 வரை நீடித்தது. இப்போ எப்படி இருக்கு? 2017க்கு பின் பெரும் மாற்றம். தேசிய நெடுஞ்சாலை 53 ஆண்டுகளுக்கு பிறகு மத்திய அரசு ரூபாய் 60 முதல் 65 கோடி வரை செலவில் முகுந்தராயர் சத்திரத்தில் இருந்து தனுஷ்கோடி வரை 9.5 கிலோமீட்டர் மற்றும் தனுஷ்கோடியிலிருந்து அரிச்சல் முனை வரை 4.5 கிலோமீட்டர் என புதிய சாலையை அமைத்தது. 2017 பிரதமர் மோடி திறந்து வைத்தார். சுற்றுலா பாய்ச்சல். சாலை வந்த பின் தனுஷ்கோடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை பல மடங்கு அதிகரித்துள்ளது. நீங்கள் போட்டோவில் பார்க்கும் வாகன நெரிசலுக்கு இதுதான் காரணம்.